17 தீர்மானங்கள்ல முக்கியமான தீர்மானங்களை எதை பார்க்குறீங்க? 2026 ஆட்சி அமைச்சிட்டோம்னா பெண்கள் பாதுகாப்புக்கு தனித்துறை அமைக்கப்படும், மாநிலங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? பொறுத்திருக்கலாமா? ஒரு வருஷம் பொறுத்திருந்து பெரியார் பன்னாட்டு அரங்கத்துக்கு முட்டுக்காடு பக்கத்தில் அமையக்கூடிய பன்னாட்டு அரங்கத்துக்கு பெரியார் பேர் வைக்கணுங்கிற தமிழக அரசுக்குள்ள கோரிக்கைன்னு ஒரு வருஷம் பொறுத்திருந்து இவங்களே ஆட்சிக்கு வந்து சீமான் சொல்ல வரலாம், நான் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் செய்ய போறேன்னு அந்த மாதிரி வெயிட் பண்ணியிருக்கலாமே. அது தமிழக அரசுகிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. தமிழக அரசுகிட்ட எதிர்ப்பு அரசியலுங்கிறத தாண்டி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. நான் அதில் என்ன பார்க்கணும்னா, தேர்தல் தொடர்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தை விஜய் கொடுத்திருக்காங்க. என்னோட கருத்து 214 நின்று பலம் நிரூபிக்கணுங்கிறது. பட் அவங்க அதுக்கு வந்து உக்கிரமா போறதை விட கூட்டணி அரசியலுக்கான ஒரு இலைமறை காயா சில விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில் அவங்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்க நிர்பந்தமா நான் பார்க்கறது, அவங்க கொள்கை எதிரியான பாஜகவுடன் சமரசம் பண்ண போறாங்களா அல்லது அவங்க நேரடி எதிரியான திமுகவுடன் சமரசம் பண்ண போறாங்களாங்கிறது தான் பார்க்க வேண்டியது இருக்குது. பாஜக திமுகவுக்கு எதிராக உள்ள அக்யூசியேஷனையும் தீர்மானம் போடுறாங்க, திமுக பாஜகவுக்கு எதிரான உள்ள அக்யூசியேஷனையும் தீர்மானம் போடுவாங்க. நீங்க கூர்ந்து பார்த்தா இந்த ரெண்டையும் வந்து அவங்க பேலன்சிங்காவே பண்றது அவங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். முந்தைய காலகட்டத்தில் அதிமுக வந்து பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்துன்ற சூழ்நிலையில் அதிமுகவின் நிலைப்பாடும் தாவேகாவின் நிலைப்பாடும் ஒரே நேர்கோட்டில் பயணிச்சுது. இன்னைக்கு அதிமுகவின் நிலைப்பாட்டில் வந்து வேத்தகு மாற்றங்கள் வந்த சூழ்நிலையில் அடுத்து என்னங்கிறதுல தாவேகாவுக்கு ஒரு குழப்பம் இருக்காதான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்தளவில் மீண்டும் நான் என்னோட கருத்தாக சொல்றது, 214 தனிச்சு போட்டிட்டு போடுறதுல நீங்க உறுதியா இருங்க. பல தீர்மானங்களை போட்டு இப்படி போவாரா அப்படி போவாரா, முடிவெடுக்கும் அதிகாரத்தை தேர்தல் தொடர்பான முடிவெடுக்கும் அதிகாரத்தை விஜய்கிட்ட கொடுத்து அவர் தனிச்சு போட்டியிட முடிவெடுப்பாரா, கூட்டணி போக முடிவெடுப்பாரா, அங்க கூட்டணி போவாரா இங்க கூட்டணி போவாராங்கிறதெல்லாம் ஒரு பலம் நிரூபிக்காத கட்சிக்கு ஒரு உகந்த ஒரு செயல் இல்லைங்கிறது என்னோட கருத்து. அது அந்த தொடர்ந்து அந்த தவறைத்தான் இவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. என்னோட பார்வையில் அவங்க கட்சி ஆரம்பிக்கிறதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு ஆரம்பிச்சிருக்கலாம். கட்சி ஆரம்பிச்சிட்டு சிஏ எதிர்ப்புங்கிற ஒரே புள்ளியை மட்டும் போட்டு திமுக ஆதரவு நிலைப்பாடு. இவங்க களத்தில் இல்லை, சிஏ எதிர்ப்புங்கிறது திமுக ஆதரவு நிலைப்பாடு தான். 39 எம்பிக்களையும் சிஏ எதிர்ப்புங்கிறதுல போராட்டங்கள் நடத்தி தான் அதில் உள்ள எல்லா கட்சிகளும் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் எல்லா கான்ஸ்டிடியூன்ஸும் வந்து சிஏ எதிர்ப்பில் உறுதியானவங்க. நீங்க களத்தில் இல்லை, உங்க கோரிக்கை வந்து உங்க முடிவு வந்து சிஏ எதிர்ப்பு. அப்போ மறைமுகமா திமுகவுக்கு ஓட்டு போட சொல்றீங்க. வேற என்ன அதுல உங்களுக்கு முடிவு இருக்கும்? அப்ப நீங்க எதுவும் சொல்லாம இருந்திருக்கலாம், அல்லது இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கட்சி ஆரம்பிக்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அந்த சிஏ எதிர்ப்புங்கிறது முழுக்க முழுக்க மக்களவை தேர்தலில் நீங்க திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்ததா தான், கொள்கை ரீதியா எடுத்ததா அர்த்தம். நேரடி எதிரினி திமுகவை சொல்றீங்க, கொள்கை எதிரினி பாஜகவை சொல்றீங்க. இப்பவே டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு பாதிப்புங்கிறதெல்லாம் நீங்க இதெல்லாம் தேவையில்லை, இப்பவே அதெல்லாம் ஏன் பேசணுங்கிற அளவுக்கு திமுகவின் சேர்த்து தான் நீங்க அந்த இடத்துலையும் பேசுறீங்க. ஸோ உங்களுடைய நிலைப்பாடுகள், நீங்க முடிவெடுக்கும் அதிகாரத்தை விஜய்கிட்ட கொடுத்ததெல்லாம் அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்கிறத என்னாலும் யூகிக்க முடியாது, என் தம்பி மணிகண்டன் வீராசாமியாலும் யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸ்ல கொண்டு போறாங்க. இது ஒரு பலம் நிரூபிக்காத ஒரு கட்சிக்கு உகந்ததல்லங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. விஜயகாந்த் வரும்போது 214 தனித்து போட்டி ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லைங்கிற ஒரு அடிச்சு ஆணித்தரமா நின்னாரு. என்டிஆரும் அதே மாதிரி தான் நின்னாரு. சிரஞ்சீவி, பவன் கல்யாண் எல்லாருமே அந்த நிலைப்பாட்டை தான் எடுத்தாங்க. கமலஹாசன் ஆரம்பத்தில் கொஞ்சம் குழம்பினாரு, நானும் என் நண்பன் ரஜினிகாந்த். அதற்கு பிறகு டிவி பெட்டியை உடைச்சு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து போனாரு. இப்போ வந்து இவங்க திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம், திமுக அதிமுக ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கல. என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறதுங்கிறது உரிமையை விஜய்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. அது மீண்டும் மூடு மந்திரமாட்டு பலவித கேசியங்களுக்கும் அவர்கள் அப்படி எடுப்பார்கள் இப்படி எடுப்பார்கள், இப்படி சொல்லி இருக்கிறாரு அதனால இப்படித்தான் போவாரு, இல்ல இல்ல அந்த தீர்மானத்தில் அப்படி சொல்லி இருக்கிறாரு